ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ்ட் தோசை. என்னடா இன்னைக்கு ஆர்டர் பண்ணலான்னு மெனு கார்டு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கப்ப என்னடா வாங்காதது இருக்குன்னு பார்க்குறப்ப 5 டேஸ்ட் தோசை அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ள என்னென்ன தான் இருக்குன்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இது பெரிய பண்டல் பிரியாணி எப்படி நம்ம கட்டி கொடுத்தாங்கன்னா இருக்குமோ அதே மாதிரி இதே ஃபைலில் போட்டு நல்லா பல்க் பண்டலாக வந்துச்சு. அது கூட ஒரு தக்காளி சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார் அதுவும் வந்துச்சு. 3 எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்த சட்னி சாம்பாரெல்லாம் திறந்து வச்சிடலான்ட்டு தக்காளி சட்னி திறந்தாச்சு, தேங்காய் சட்னியை திறந்தாச்சு. மூடி கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சா ஒரு நிறைய திறந்தாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக சாம்பார் அதையும் திறந்தாச்சு. சரி வாடா, இதை பிரித்து தான் பார்ப்போம். அப்படி என்னடா 5 டேஸ்ட் தோசைன்ட்டு பார்க்கறதுக்காக பொறுமையாக அந்த ஃபைல் அப்படியே பொறுமையாக பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. எந்த பக்கம் நான் திறக்கிட்டேன், அதான் கரெக்டாக வந்துடுச்சு. என்னடா பார்த்தா பேப்பர் வளர்த்துக்கிட்டே போகுது ஆஞ்சநேயர் வாழ் மாதிரி. ஒரு தடவை திறந்தாச்சு. ஏன் என்னடா தோசை மொத்தமாக இருக்கும்னு பார்த்தா அப்போ தான் ஆனியன் தோசை ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொடி தோசை. இது தோசைன்னு சொல்கிறதா ஊத்தப்பன்னு சொல்கிறதான்னு தெரில. எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இது என்ன புதினாவா கொத்தமல்லியா என்னன்னு தெரியல. சரி, இது ஒரு 3 சூடாக இருந்துச்சு, கையெல்லாம் சூட ஆரம்பிச்சிச்சு. இது 4வது தக்காளி தோசை. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா தான் போட்டிருந்தாங்க. வெங்காயமும் லைட்டாக போட்டிருக்காங்க. அதில் இது என்ன திருப்பி போட்டிருக்காங்க, இது என்ன முட்டைகோஸ் தோசையா? நடுவில் முட்டைகோஸில் வச்ச மாதிரி இருக்கு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தோசையில் போட்டுருக்காங்க உங்களுக்கு. தோசை மாவு ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்காங்க உங்களுக்கு. சரிவா, அவரே வரிசையாக 5 அடுக்கிட்டு தெளிவாக ஒன்று அப்படியே பார்ப்போம். இந்த நகாலம்பத்து வரும்ல, வித விதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் அந்த மாதிரி தான் இந்த தோசை அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுட்டு அப்படியே டாப் வியூலேருந்து பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்குது. அப்படியே மறுபடியும் உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறோம் பாருங்க. ஒரு தோசையா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ அப்படியே கேமராமேன் கீழே போங்க. ஆனியன் தோசை, பொடி தோசை, என்ன தோசைன்னு தெரில, தக்காளி தோசை, இது என்ன தோசை, முட்டை தோசை. சரி, முட்டை தோசை இல்லைங்க, முட்டைகோஸ் தோசைன்னு வச்சுக்கண்டிதான். பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சாச்சு. எவ்வளோ தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டு டக்குனு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பசி வேறு வைத்துக்கல இதில். ஃபஸ்ட்டு அந்த ஆனியன் தோசையை எடுத்து சாம்பாரில் கொஞ்சம், தேங்காய் சட்னியில் கொஞ்சம், தக்காளி சட்னியில் கொஞ்சம் அப்படியே எடுத்து வாயில் வச்சோம்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆனியன் ஊத்தாப்போன்னு வச்சுப்போம், தோசைன்னு வச்சுப்போம், நல்லா தான் நினச்சி. அடுத்து தக்காளி ட்ரை பண்ணுவோம். தக்காளி அப்படியே லைட்டாக பிச்சு சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி அப்படியே சேர்த்து எடுத்து வாயில் வைக்கிறப்போ டேஸ்ட் வரல உள்ள இருக்குங்க. நெய் போட்டிருக்காங்களா என்ன தெரியல, தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பொடி அப்படியே லைட்டாக எடுத்து சேம் நம்ம 3 தொட்டதுனால டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது. பொறுமையாக அப்படியே 3 எடுத்து வச்சு பொடி தோசை சாப்பிட்டாச்சு. அதையும் தூக்கி ஓரமாக வை. இப்போ அது என்ன கீரை தோசையே புதினாவான்னு தெரில, பிச்சு சாப்பிட்லான்ட்டு அதையும் பிச்சாச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் இது என்ன தோசைன்ட்டு. சாம்பார் கொஞ்சம், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணி அதில் ஒரு வாய். அப்புறம் 5வது தோசை. இதான் முட்டைகோஸ் தோசைன்னு நினைக்கிறேன். நம்ம நடுவில் இருந்துச்சு இந்த முட்டைகோஸ் மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அழகா அந்த முட்டைகோஸ் இருக்கிறதா பார்த்து பிரிச்சாச்சு. அதே மாதிரி சாம்பார், சட்னி எடுத்து வாழை வைப்போம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, 5மே வேற லெவலில் இருந்துச்சு. மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். ஆனால் இது ஒருத்தங்களா தனியாக சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க, முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.